அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி பார்க்கும் பொழுது நிறைந்த அமாவாசை தினம் வருகிறது. இந்த அமாவாசை தினத்தில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வேறுபட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னென்ன விஷயங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி பார்க்கும் பொழுது அமாவாசை நிகழ்கிறது. இந்த அமாவாசை அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெற போகிறது. புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். விடுமுறை அப்படின்னு ஏதாச்சும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடத்தில் அதற்கான காரணங்களை தெளிவாக கூறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணியிடத்தில் இருக்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய நிம்மதிக்கேட வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாகவும் அமையப்பெறலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சௌகரியமான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கப்பெறாது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு தடைகள், இழுபறிகள் அப்படி இல்லைன்னா கால தாமதங்களை நீங்கள் சந்தித்தாக வேண்டிய சூழ்நிலை அமையப்பெறலாம். அதே மாதிரி நல்ல ஓய்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். இதன் காரணமாக உங்களுக்கு பணம் செலவு ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு நேரத்தை செலவு செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடவும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. நீங்களாக உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களாகவே ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் இது கூட ஒரு பிரச்சனையாக உங்களுடைய குடும்பத்தில் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியமாகிறது. அதுவாக கிடைக்கும், நம்ம குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ண நமக்கான நேரம் கிடைக்கும், அப்போ நாம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பிரச்சனையாக வெடிப்பதற்கும் இந்த காலத்தில் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு அமைதியான காலகட்டமாக செல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு சச்சரவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சண்டை சச்சரவுகளோடு தான் கிடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய அளவில் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சின்ன சின்னதாக அவ்வப்போது வருமே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது.
முடியாது, பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்க ஆரம்பிச்சிடும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலம் கொஞ்சம் குழப்பமான மனநிலையோடு நீங்கள் தென்பட ஆரம்பிப்பீங்க. புது வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக பெறலாம். ஆனால் வேலைகளை சரியாக செய்து முடிக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். உங்களுக்குள்ளே அந்த சந்தேகம் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் எழுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிங்க. முடியும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் மட்டுமே அது நிச்சயமாக முடியும். நிச்சயமாக உங்களால் சாதிக்கவும் முடியும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு துணிந்து நின்றால் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கே சாத்தியமாகும். அதே மாதிரி சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே உற்சாகத்தோடு ஆர்வமாக வெளிப்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய முகத்தில் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டால் வெளிப்படாது அப்படின்னு நான் சொல்லணும். ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய பெறலாம். உங்களை பார்ப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் ஏறணும், அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களை பார்த்தாலே மற்றவர்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய முகம் களை இழந்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா அதீத கவனத்துடன் இருக்க பாருங்கள். எல்லா விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை செலவிடுறீங்க, எல்லா விஷயத்திற்குமே பார்க்கும் பொழுது ஒரு கணக்கு வரைமுறை இதெல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் சரிவர செய்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை, ஒரு அனுகூல பலன்கள், நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நிறைந்த காலகட்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடன் பிரச்சனை பார்க்கும் பொழுது சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் புதிதாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய தொகையை கடனாக வாங்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடலாம். அதே மாதிரி சுபகாரிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் தடைபட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க பாருங்கள். நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வருமானம் நிறைந்த காலகட்டமாகவும் இருக்க பெறலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகை வசூலாகும். சொத்து சேர்க்கை உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் அனுபவசாலிகளை கேட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். முன்பெண் தெரியாத தொழிலில் காலை வைக்க வேண்டாம். அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பு 1000 முறை யோசிக்கலாம். ஆனால் அந்த வேலையை தொடங்கியதற்கு பிறகு யோசிக்காமல் செயல்பட வேண்டும். அப்பதான் வெற்றி காண முடியும். எப்போதுமே சிந்தனையிலேயே மிதக்கக்கூடாது. ஆக வேண்டிய வேலைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்க பாருங்க. ரொம்பவும் அசதியான காலமாக இருக்கும். காலை தொடங்கி மாலை வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த காலம் முழுவதும் உங்களுக்கு இப்படியாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, வீட்டில் ஓய்வெடுக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு ஓயாது அப்படின்னு நான் சொல்லணும். வீட்டில் விருந்தாளிகளினுடைய வருகை இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூழ்நிலையை பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வரவை விட செலவு சற்று அதிகமாக இருக்குங்க. சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தேவை
தேவையில்லாத நண்பர்களையும் உறவுகளையும் கூட்டு சேர்த்து கொள்ள வேண்டாம். உதவி அப்படின்னு செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உபத்திரமாக முடிந்துவிடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்கள். கொஞ்சம் குள்ளநரி வேலை பாருங்கள். கொஞ்சம் பொய் சொல்லுங்கள், தவறு கிடையாது. நம்மை காப்பாற்றி கொள்ள நாம தான் திறமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி சிக்கலான நேரத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதற்குண்டான வழி தெரியாமல் தவிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். தாய்மாமன் உறவோடு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. கடன் கொடுத்தவங்க கடனை திருப்பி கேட்டு பிரச்சனை செய்யத்தான் செய்வாங்க. கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும்.